கம்மிங் பேக் டு கேஎல் ராகுல், அவர் எப்படி அந்த இன்னிங்ஸ் வந்து எப்படி பில்ட் பண்றாருன்னு சொல்லுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல பார்த்தோன்னா அரௌண்ட் 100 தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட், 100 110 தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துல அப்படியே கியரை மாத்துறாரு. அப்புறம் அந்த மழைலாம் லைட்டா விழ ஆரம்பிச்சோன்னே ஒரு பீஸ்ட் மூடுக்கு போனாரு. அதுதான் பாயிண்ட். ஏன்னா திடீர்னு எங்க இருந்தோ மழை வந்துச்சு. அதாவது இந்த மேட்சுக்கு ஒரு ரெயின் த்ரெட் இருந்துச்சு, ஒரு ஸ்பெல் இருந்துச்சு. பட் அப்ப மேட்ச் பார்க்கும்போது மழையே வரல. திடீர்னு ஒரு மழை வந்த உடனே அந்த பர்டிகுலர் ஓவர், ஐ திங்க் 14th ஓவரோ நினைக்கிறேன், 15th ஓவர். ஆமா. சோ 14 ஓவர் எண்ட்ல அவங்க 107 இருந்திருக்கணும், 97 இருந்தாங்க, 4 விக்கெட் இழப்புக்கு. சோ இந்த ஓவர் மழை பெருசாயி இந்த ஓவரோட மேட்ச் முடியுதுன்னா என்ன பண்றதுன்னு அவருக்குள்ள ஒரு கணக்கு. அதுக்குள்ள கருண் நாயர் வந்து டக்வர்த் லூயிஸ் ஷீட் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்து இவ்வளவுதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த 2 பால், ஒரு 4 ஒரு 6, 197 டப்புன்னு 107. அண்ட் அந்த ஓவர் எண்டுல 124 வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாரு. அவங்க வந்து 117 18 கிட்டே இருந்தா போதும். கடைசி பால் 6 அடிச்சு 124 கொண்டு போய் நிறுத்திட்டாரு. ஜாஷ் ஹேசல்வுட் டேக் ஆன் பண்ணி 22 ரன் அடிச்சிருந்தாரு அந்த ஒரு ஓவர்ல. அவர் மட்டும் 22 ரன் அடிச்சிருந்தாரு. இதுதான் எப்படி வந்து மாத்துறாரு. ஏன்னா கேஎல் ராகுல்கிட்ட 2 கேம் இருக்கிறத பாக்குறோம். ரொம்ப ஏர்லியா பார்த்தோம்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் பிளேயரா தான் அவர் இருந்தார், அப்படிதான் பார்க்கப்பட்டாரு. அப்புறம் பார்த்தோம்னா தான் அந்த அக்ரெசிவ் கேம், அட்டாக்கிங் கேம் எல்லாம் வந்து ஐபிஎல்லே கூட அந்த 14 பால்ஸ்ல ஒரு 50 எல்லாம் போட்டிருப்பாரு. 2 கேமுமே அவர்கிட்ட இருக்கிறதுனால அவரால் ஈஸியா அடாப்ட் பண்ணிக்க முடியுதோ. ஜஸ்ட் குவாலிட்டி ஸ்ரீராம், பயங்கர குவாலிட்டி பிளேயர், ஒன் ஆஃப் த டாப் பிளேயர்ஸ் இந்தியால. டைமிங்லாம் என்னமா இருக்கு அவருக்கு. சோ எக்ஸலண்டா விளையாடுறாரு. சோ ஹாப்பி ஃபார் ஹிம். அவர் இந்த மாதிரி பொசிஷன்ஸ் மாத்திக்கிறது, மேல கீழே நடுசுலன்னு மாத்திக்கிறது, நீங்க வந்து ஒரு வரமா பாக்குறீங்களா இல்ல சாபமா வரீங்க? ஏன்னா பல சமயங்கள்ல சாபம் தான். அவர் தான் சொன்னாரு, போன மேட்ச் எண்ட்லயே சொன்னாரு, எனக்கு ஓப்பன் தான் பண்ணணும், ஆனா ஹாரி ப்ரூக் ஒரு வரலன்றதுனால என்ன மிடில் ஆர்டர்ல ஆட சொன்னாங்க, நான் ஓகே டீமுக்காக பண்ண ரெடின்னு. இன்ஃபேக்ட் அவர் மேல என்ன சாபம்னா, அவர் இந்தியாக்காக விளையாடுறப்பையும் சரி, எந்த டீம்ல விளையாடினாலும் சரி, தொடர்ச்சியா 2 மேட்ச் ஒரே பொசிஷன் அவர் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன்.